ஆல் கேமரா ரோல்ஸ். பாருங்க, அங்க பாருங்க, நீங்க ரெடிங்கிறீங்க, அங்க ஒருத்தர் இப்பதான் ஒரு நிமிஷம் நான் ஃபோன்லாம் சைலன்ட். ஆல் கேமரா ரெடி. ஃபோன் உங்க ஃபோனை முதல்ல சைலண்ட்ல வைங்க. ரெடி சார். ரைட் சார். ரெடி சார். வணக்கம், நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஈகை குணம் கொண்ட நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் நம்மளுடைய கேப்டன். இப்போ அந்த வழியில் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்கிறார். அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரி, அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து அந்த நம்மளுடைய வட மாவட்டத்திலேருந்து வந்தவர். அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சுருக்கிறாரு, இல்லாதப்போ நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமலே நம்ம அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 2018 புயலில் 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும், அது இந்து ஆலயமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆலயமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அவங்களுடைய தர்காவாக இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து அவர் உதவி செஞ்சுருக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு செலவு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பர்டிகுலராக அவருடைய பிறந்த நாளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து அசைவ கொடுக்குறாங்க. நலத்திட்ட உதவிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மனசு வர்றது வந்து பெரிய விஷயம். அண்ணன் வந்து நீங்களுடைய வாழணும்னு சொல்லி என் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய தலைமை கழக நிர்வாகி அண்ணன் சுதாகர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் ஊடக நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இது வந்து அது சம்பந்தம் இல்லை, அது நீங்கள் தனியாக ஒரு கூப்பிட்டு இன்டர்வியூ வைங்க. அது வந்து 2 மணிக்கு கோர்ட் இருக்குது, அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. கோர்ட்டில் இருக்க விஷயம் அப்படியே சைலண்டாக ரெக்கார்ட் பண்ணுறீங்க. 40 வருஷம் ஆச்சு. உனக்கு வயசு என்ன? நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. அப்படியே சைலண்டாக